இங்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உலகில் மக்கள் ஏதோ ஒரு இன்பத்தை நோக்கி தான் நாம பயணம் பண்றோம். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஒண்ணு உங்களுக்கு உலகியல் இன்பம் இருக்கணும். அப்படி இல்லன்னா இறை இன்பம் இருக்கணும். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 6வது தந்திரத்திலே துறவு என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை நாம் பார்க்க இருக்கு. கேடும் கடமையும் கேட்டுட் வந்த ஐவரும் நாடி வளைந்த அது நான் கடவேன் அலன் ஆடல் விடைவுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கை தந்தானே. கேடும் கடமையும், இந்த கேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எங்க இருந்துதான் திருமூலத்தின் தான் எடுத்திருப்பாரோ என்று தோன்றுகிறது சேக்கிலார். அவரும் அதே மாதிரி கேடும் கடமையும் சொன்னது மாதிரி அவர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை அன்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கேடும் கடமையும் கேட்டுட்டு வந்த ஐவரும், இப்ப நம்ம உடம்பு இருக்கிறதே, ஐம்புலன்கள் இருக்கிறதே, இந்த ஐம்புலன்களும் ஐம்புல நுகர்வுகளும் கேடு ஆக்கம் என்ற இரண்டிலே நல்லது கெட்டது ஆசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கேடு உடையது. இன்பம் ஏன்னா அது புலன்களுக்கு இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வினைகளிலேயே தான் அது புகுத்தும். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற இந்த வினைகளை அந்த அதிலிருந்து விடுபட வேண்டும். நான் என்ன சொல்றாரு, என்ன ஏதோ எல்லோரை போல இந்த வினைகளுள் கிடந்து வாடுகின்ற பிறவி இல்லை, கேடும் கடமையும் கேட்டுட்டு வந்த ஐவரும் நாடி வளைந்த அது நான் கடவேன், நான் அதுல கிடந்து உழல மாட்டேன், அதை கடந்து போய் விடுவேன். எதனால் அப்படின்னா ஆடல் விடையுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கை தந்தானே. வாழ்க்கையில 2 விதமான இன்பங்கள். ஒன்று உலகியலில் உலக இன்பத்தை துய்ப்பது. 2 ஆடல் வல்லானுடைய அருள், ஆடல் வல்லான் ஆகி இருக்கின்ற திருவருளுடைய திருவடி கூடும் தவம் செய்த கொள்கை. அந்த தவம் அந்த ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய சிவம் தன்னுடைய திருவடியை தலையில் சுமப்பது என்பது ஒரு வகையான இன்பம். அந்த சுகம், அந்த கூத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை திரு நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சந்தலையில அந்த இன்பம் தான் எனக்கு பெரிதே தவிர இந்த கேடும் கடமையும் உடைய இந்த உலகியல் உணர்வுகளை அல்லது உலகியல் வினை பயன்களை துய்ப்பது என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆக இங்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உலகில் மக்கள் ஏதோ ஒரு இன்பத்தை நோக்கி தான் நாம பயணம் பண்றோம். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஒண்ணு உங்களுக்கு உலகியல் இன்பம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இறை இன்பம் இருக்கணும். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்ப அந்த அந்த ஆறாத இன்பம் என்பது இறை இன்பம். அந்த இறை இன்பத்தை தர வல்லது இறைவனுடைய திருநடனம். திருநடனம் காண முக்தி சித்தி என்றெல்லாம் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். திருநடனம் காண்பது, திருநடனம் அடைவு. அந்த திருநடனம் அப்படிங்கிறது நம்ம சிதம்பரத்திலே இறைவன் கூத்தாடினார் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் இறைவனும் திருநடனம் செய்கிறார். எனவே அந்த ஒரு தவம் செய்த கொள்கை தந்தானே, அந்த இன்பத்தை நான் அந்த இன்பத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு கொள்கையை எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் என்பதால் இந்த வினை பயன் தருகின்ற இன்பமும் துன்பமும் இல்லானே. அதனாலதான் ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படிம்பார். இப்ப இன்பமும் துன்பமும் எதுல இருக்குன்னா உலகியல்ல தான் இருக்கு. அது நல்வினை தீவினை, தீவினைனா துன்பம், நல்வினைனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி இன்பமும் துன்பமும் நல்வினை தீவினையால் வருவது. இது இறைவனுக்கு கிடையாது. அதுபோல இறைவனுடைய திரு நடனத்தை நாம் தலையிலேயே பார்க்கும் பொழுது, உச்சந்தலையிலேயே நாம் காணும் பொழுது
உங்களுக்கு இது இதை கடந்து போய நான் கடவேன். அது அல்லாமல் ஆடல் எதன் காரணம்னா, ஆடல் விடைவுடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கை தந்தானே என்று. அதான் வந்து அதான் இந்த பாடலுடைய இது என்னன்னா, கேடும் கடமையும் கேட்டு வந்து ஐவரும் நாடி வளைந்தது நான் கடவே நலன் ஆடல் விடையுடைய அண்ணல் திருவடி கூடும் தவை செய்த கொள்கை தந்தானே. கொள்கையன் தானே தான் கொள்கை தந்தானே, கொள்கையன் தானே அப்படின்னு. அதான் ரெண்டு வகையான இன்பம். அதுல எனக்கு இறை இன்பம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் அந்த கொள்கையோடு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது இதான் ஒரு துறவனுடைய துறவி அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் ஐம்புலனை துறந்தவர்களை துறவி துறவின்னு சொல்லிட்டு இருக்கோம். துறவி அப்படின்னாலே இது உலகியல் இன்பங்களை துறந்து விட்டு இறை இன்பத்தை பிடித்து கொள்ளணும். எல்லாரும் நினைப்பாங்க அவங்க துறவி அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவங்க அப்படிங்கிற பொருள். இப்ப எல்லாருக்கும் துறவி அப்படின்னா எல்லாத்தையுமே வெறுத்தவங்க, அனைத்தையுமே வெறுத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல. எங்க திருமூலர் தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. துறவு அப்படிங்கிறது என்னன்னா, நான் உன்னை விட்டேன், இன்னொன்னு புடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். அதாவது உலகியல் வாழ்க்கையை விட்டேன், இறை இன்பத்தை பிடித்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அதான் பல பேர் துறவுக்கு வந்து இலக்கணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் வெறுத்தவர்கள். இந்த துறவுங்கிற வார்த்தை அங்க சமணர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது அனைத்தையும் துறந்தவர்கள், அனைத்தையும் துறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எங்க பரவிட்டு அவங்க துறவி அப்படிங்கிறது அந்த துறவு அங்கேருந்து வந்த வார்த்தை. அது வந்து சமணத்திட்டேருந்து வந்த வார்த்தை. அவங்க வந்து எல்லாத்தையும் இப்ப மகாவீரர்னா அனைத்தையும் துறந்தவர், அது கடவுள் உட்பட அனைத்தையும் துறந்தவர்னு அர்த்தம். அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தையிலேருந்து வந்து அனைத்தையும் வெறுத்தவர்கள், உலகியெல்லாம் அனைத்தையுமே வெறுத்தவர்கள், எதுவுமே இது இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா புத்த மதமும் அப்படிதான் சொல்லும். ஆசைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா துன்பம் இல்லாம இருக்கிறதா வாழ்க்கையை தவிர எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு தான் அந்த மதங்கள் சொல்லுது. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு, துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த புலன்கள் இன்பங்கள் வந்து நல்வினை தீவினை இதைத்தான் தூக்கி எறிய வேண்டுமே தவிர இறை இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் துறவுக்கு இலக்கணம். அதனால அந்த கொள்கை, அதான் கொள்கைங்கிற ஒரு வார்த்தை இங்க ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, நான் அந்த கொள்கையில இருக்கிறேன். என்னன்னா கூடும் தவம் செய்த கொள்கையன் தானே அப்படிங்கிறாரு. கூடும் தவம் செய்த கொள்கையன், அந்த தவம் செய்த கொள்கையன் சொல்றதுக்கு அதுதான் காரணம். எனவே துறவு அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாவற்றையும் துறந்தவர் அந்த சமணர்கள் சொல்வது மாதிரி நாம் கருதாமல் உலகியல் இன்பத்தை தான் நாம் தூக்கி எறிய வேண்டும். அதுதான் முக்கியமானது என்பதான் செய்தி. இதன் பேர்ல இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களே நீங்க கேட்கலாம்.